ராயகிரியில் நலிவடைந்த 400 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை பெருமிதம். புளியங்குடி ஜூன் 17. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள ராயகிரியில் உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ நிதியுதவி வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. முன்னிலை மற்றும் தலைமை ராயகிரி ஸ்ரீ கெங்கா பரமேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த விபி மணி ஆஃப் எக்ஸ் வெள்ளைச்சாமி மைனஸ் செல்லத்தாய் தம்பதியினர் தலைமை தாங்கினர். திருமலைக்குமார் மைனஸ் திருமலைக்குமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்கள் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிச் சிறப்பித்த முக்கிய பிரமுகர்கள்: பெத்துராஜ் குட்டியான் மைனஸ் தலைவர் உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை, சுந்தர்ராஜ் மைனஸ் மாவட்ட ரோட்டரி துணை ஆளுநர், கே ராஜகோபால் மைனஸ் தலைவர் அம்மணி அம்மன் கோவில், பாக்கியராஜ் மைனஸ் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அமைப்பு, கங்கையா மைனஸ் செயலாளர் ஸ்ரீ கிருஷ்ண ஐவராஜா கோவில், சங்கர் கோமதி மைனஸ் சமூக ஆர்வலர் அறக்கட்டளை, வெள்ளத்துறை மைனஸ் சமூக ஆர்வலர். 400க்கும் மேற்பட்டோர் பயன்பெறல். இந்நிகழ்ச்சியில் புளியங்குடி, ராயகிரி, சிந்தாமணி, வாசுதேவநல்லூர், சேத்தூர், தளவாய்புரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு அரிசி மற்றும் பலசரக்கு பொருட்கள், காய்கறிகள், ஜவுளி மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மருத்துவ நிதியுதவி நிவாரணப் பொருட்களோடு மட்டுமன்றி நலிவடைந்த பிரிவினரின் அவசர மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளும் பொருட்டு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ நிதி உதவியும் இவ்விழாவில் தாராளமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதவும் உறவுகள் உதவும் அறக்கட்டளை சார்பாக நிறுவன தலைவர் பெத்துராஜ் குட்டியப்பன் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய பொழுது திருமலைக்குமாரி அவர்களது அன்பளிப்புகள் மனமாற கொடுத்து அது பெற்றோர்களை கௌரவிக்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயங்கள். ஏன்னா பணம் எல்லாத்தையும் இருக்கும் இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பணத்தை கொடுத்துட்டு அவங்க தான் வருவாங்க. வர முடியாத சூழ்நிலையும் பெற்றோர்களுக்கு தான் அந்த மரியாதையை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மேலும் இருந்து நம்ம சமுதாய சார்பாக நம்ம அப்பா ராஜேந்திரன் மற்ற எல்லாரும் சிறப்பாக ராஜகோரப்பா எல்லாரும் மற்ற சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. இந்த பணிகள் மேலும் தொடர வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி, மேலும் சொன்ன கல்விக்கு தேவையான இதுகள்லாம் கொடுக்கணுனாங்க. அதுவும் கண்டிப்பாக அவங்க மூலமா அந்த கோரிக்கைகளை கொடுங்க, சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. உணவு ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். அதோடு சேர்ந்து கல்வி தலைமுறைகள் இருக்கும். ஒரு பொம்பளையால் வீட்டில் பையனை படிக்க வச்சா போதும். பையனோ ஒரு பொண்ணோ, பையனோட பொண்ணை படிக்க வைக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பொண்ணு அதில் பையனையும் பார்த்துக்கிடும், கணவனையும் பார்த்துக்கிடும், அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிடும். பையன் படிச்சுட்டு கூட வேலைக்கு போயிடலாம். அதனால இருபாலருக்கும் கல்விகளும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி, இந்த தருணத்தில் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு உங்களது பணி தொடர்ந்து நானும் கூட வருகிறேன் என்று உறுதிமொழிகளை கொடுத்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அண்ணாச்சி ஐவராஜா கோயிலுடைய செயலாளர் அண்ணாச்சி கங்கா அண்ணாச்சி ரெண்டாவது பேசுவாங்க. உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக அவ்வப்பொழுது மாதத்துக்கு 2 நாள் 3 தடவை கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுக்குறத பார்த்து நான் முன்னாடியிருந்தே பார்த்து வந்து கேட்போம். ஒரு நல்ல செயல் செய்கிறாப்புல. இது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. இந்த மாதிரி எல்லாம் முன் தங்களால் முடிந்த உதவியை செய்தால் இந்த மாதிரி நலிந்தவர்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைய, நல்லபடியாக வாழ உதவும் என்பது எல்லோருடைய எண்ணம். அதனால் பின்னாடியும் அவங்க வருங்க அடுத்த மாதங்களில் வர அவர் சொன்ன மாதிரி கல்வி மிக மிக முக்கியம். உங்கள் குழந்தைகள் எதுவும் படிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த உதவியை பெற்று படிக்க வைங்க. படித்தாச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் கவலையே கிடையாது, நல்லா இருக்கும். அதனால் எல்லாரும் உங்கள் குழந்தைகள் யாரும் படிக்க வேண்டியதுன்னா இந்த அறக்கட்டளை சார்பாக உதவி செய்யும்போது அதை வாங்கி படிக்க முடியாது. அறக்கட்டளை மேலும் மேலும் நல்ல இந்த மாதிரி செயல்களை செய்து முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அப்துல் கலாம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் காப்பில் அவர் இதை பற்றி, இந்த அறக்கட்டளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவோம். இன்று இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக மாதம் 2 முறை அண்ணாச்சி புதுராஜ் அண்ணாச்சி அவர்கள் துபாயில் இருந்தாலுமே இந்த பணி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை அடிக்கடி அவர்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லாம் போட்டு விடுவார்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் உண்டு. அதை கடவுள் அவர்களுக்கு திரும்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஆகவே ஏழைகளுக்கு இறங்குகிறவர் நீங்கள் கடவுளுக்கு உதவி செய்த மாதிரி. ஆகவே இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு உடல் நலத்தையும்
நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளை இன்னும் மென்மேலும் பல சேவைகளை செய்து கல்வியிலையும் இன்னும் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கல்வி அதாவது கல்வி வந்து ரொம்ப முக்கியம். எப்படி மனிதனுக்கு உணவு முக்கியமோ அதை விட கல்வி முக்கியம். அந்த கல்விக்கும் அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து நல்ல முறையிலே இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளையை அவர்கள் இன்னும் மேல்மேலும் நடத்தி நல்ல முறையிலே வளர இதில் உள்ள டீமில் உள்ள எல்லா உறுப்பினர்கள் அண்ணாச்சி ராஜகோபால் அண்ணாச்சி அவர்கள் இங்கே துபாயில் இருந்தாலும் அண்ணாச்சி ராஜகோபால் அண்ணாச்சி இதை சிறப்பாக நடத்துவார்கள். நான் போன விழாவுக்கு கூட வந்திருக்கிறேன். இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளை இந்த மென்மேலும் வளர்ந்து இன்னும் அநேக ஏழைகளுக்கு நல்ல முறையிலே நல்ல உதவிகளை செய்து தர எங்களது புளியங்குடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பின் சார்பிலே வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த உதவி செய்யக்கூடிய திருமலை குமாரி அவருடைய மூத்த மகனுடைய தந்தை வந்து அப்பா வந்து உங்கள்கிட்ட 2 வார்த்தை பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்ததில் நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை. இவங்க எல்லாரும் வந்ததுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் பெருமை. எல்லாரும் உங்களுடைய இதை வந்து தொடர்ந்து இவங்க எல்லாருடைய உதவியோட உங்களுக்கு தொடர்ந்து எல்லா மாதமும் எல்லா உதவிகளும் செய்யப்படும். நன்றி. Just